வராகியை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. துளி கூட கிடைக்காது. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அவ சோதிக்கத்தான் செய்வா. நிறைய சோதிப்பா. சோதனை 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 நிறைய. வேற தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். வராகியை பத்தி நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். வராகிக்காக மட்டுமே இந்த உங்களம்மா சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. வராகியை பத்தின தவறான கருத்துக்கள் வந்து நிறைய பேர் பரப்பிட்டு இருந்த காலத்துல அம்மாவை பத்தி பேசணும், எனக்கு ஒரு இந்த ஊடகத்தின் வழியா நான் பேச எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிதான் இந்த உங்கள் அம்மா சேனல் வந்து ஏற்பாடானது. உங்கள் அம்மா அப்படின்னு சொன்னா இது என்ன குறிக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. அது வாராகியை குறிக்குது. அவள் உங்கள் அம்மா, உங்களுடைய தாய், உங்க கூடவே இருக்கக்கூடிய கருணை வடிவம். ஒரு மனிதராக பிறக்கப்பட்டவங்க எல்லாருமே கர்மாவோட தான் பிறக்கிறோம். இந்த கலிகாலத்துலன்னு மட்டும் இல்லை, புராண யுகத்திலிருந்து வாராகியினுடைய பேரருள் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோக்கள் பாருங்க, நான் நிறைய சொல்லியிருப்பேன். வராகி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளோ பதிவுகள் பார்த்தாலும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அம்மாவோட போட்டோவை தூக்கிட்டு போய் வெளியில போடுறது, அம்மாவை நான் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணா எனக்கு கஷ்டமா வருது, எனக்கு பிரச்சனைகளா வருது, ரொம்ப சோதனை காலம் மாதிரியே இருக்கு. ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்றோம்னா அந்த சோதனைகளும் வேதனைகளும் குறையணும் தானே, ஏன் கூடுது, எங்களுக்கு எங்கனால முடியல அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இன்னைக்கும் இருக்காங்க. அம்மாவோட புகைப்படத்தை தூக்கி போடுறவங்க. ஒரு சிலை வழிபாடு பண்ண ஒரு நபர் பெங்களூர்காரங்க அந்த சிலையை வந்து ஒரு ஓடுற தண்ணியில போடவா இல்லை ஏதாவது ஒரு கோயில்ல கொடுத்துடவா, ஏன்னா இதை வச்சதுல இருந்து எங்களுக்கு கஷ்டம்னு சொன்னதெல்லாம் என் காதுல கேட்டிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, அம்மாவை வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. வழிபாடு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சா, அதை முதல்ல எல்லாரும் சிந்திச்சுக்கோங்க. சரி, அதற்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறையில நிறைய கடவுள்கள் படம் இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் உங்களை காக்கலையா? அம்மாவை வச்ச பிறகு எல்லா சோதனைகளும் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அது சோதனைகள் அல்ல. உங்களை பக்குவப்படுத்தி உங்களை கெட்ட நபர்களிடமிருந்து விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அம்மா பார்ப்பாங்க. அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா துரோகம். அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா அந்த முதுகுல குத்துறது, தீங்கு விளைவிக்கிறது, கெட்டது பண்றவங்க, இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. கோபத்துல இந்த உலகத்தவே சுமக்கிற அளவுக்கு அன்பும் அவளிடத்துல இருக்கு. இந்த உலகத்தவே அழிக்கிற அளவுக்கு கோபமும் அவளிடத்துல இருக்கு. அதுதான் வாராகி. அதனால அம்மாவுக்கு கெட்டது பிடிக்காது. உங்க வீட்டுக்கு அம்மா வந்துட்டாங்க, நீங்க ஒரு விளக்கேற்றி அம்மா வாங்கன்னு கூப்பிட்டீங்க, அவ்வளவுதான் அம்மாவை கூப்பிடுறதுக்கு. வேற ஒண்ணுமே பெருசா எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஒரு மண் அகல் விளக்கு, ஒரே ஒரு மண் அகல் விளக்கு, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு ஒரு அகல் விளக்குல ஒரு திரியை போட்டு ஒரு விளக்கேற்றி அம்மா வாங்க எனக்கு துணையான்னு நீங்க கூப்பிடுங்குள்ள வந்து நிற்கக்கூடியவள் வாராகி. ஏன்னா அவ்வளவு கருணை தாய் அவள். அப்போ வந்து நின்ன பிறகு என்ன நடக்குது? ஏன் இந்த சோதனை? ஒண்ணுமே இல்லை. கணவன் மனைவியை ஏமாத்துறாங்க, மனைவி கணவனை ஏமாத்துறாங்க, பிள்ளைங்க தாய் தகப்பனை ஏமாத்துது, வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் வந்து நம்மளை துரோகம் பண்ணுது, கெட்டது நினைச்சிட்டு இருக்கு. இதுல எல்லாம் நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அம்மா வந்த உடனே அதை எல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. இன்னன்னாரு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்னுடைய பக்தை, சுத்தமான மனதுடைய என்னுடைய பக்தைக்கு இந்த மாதிரி துரோகம் நடக்க விடக்கூடியதுதான் தெய்வமா? யோசிச்சு பாருங்க. இல்ல அப்ப அம்மா நம்ம கிட்ட வந்த உடனே உனக்கு இவங்க எல்லாம் கெட்டது நினைக்கிறாங்க தங்கம், அதனாலதான் தங்கம் உனக்கு இந்த கஷ்டம், முதல்ல இதுல இருந்து நீ மீண்டு வா, அதுக்கப்புறம் படிப்படியாக உன்னை கைப்பிடிச்சு அழகா நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம கூட பயணப்பட்டு நம்மளை எப்பவுமே தாங்கக்கூடிய தாய் வாராகி. அது சோதனை அல்ல, நமக்கான வழி, வாழ்க்கைக்கான வழி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல எங்களை வந்து யார் துரோகம் பண்ணட்டும், கெட்டது நினைக்கட்டும், என்னவோ பண்ணட்டும், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வந்து பணம் கொட்டணும்,
எங்களுக்கு வந்து அம்மாவை வச்ச மறுநாளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வராகியை கண்டிப்பா வழிபாடு பண்ணாதீங்க. வராகியை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. துளி கூட கிடைக்காது. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி எண்ணத்துல நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா வராகின்னு இல்ல தங்கங்களா, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் எனக்கு உடனே செல்வம் கொட்டணும், என்னோட கர்மாவெல்லாம் கழிஞ்சு போயிடணும், மனிதனுடைய ஒரு ஆசையும் தேடலும் எல்லாம் முடிவு பெறாதது. இன்னைக்கு ஒரு தெய்வம் வந்த உடனே ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா அடுத்து இன்னொரு நல்லது, அடுத்து இன்னொரு நல்லது, அடுத்து இன்னொரு நல்லது, இது முடிவு பெறாது. மனிதன் இறப்பு வரைக்குமே அந்த தேடல்ங்கிறதோ இல்ல ஒரு எதிர்பார்ப்புங்கிறதோ தெய்வத்திடம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது போதும் எனக்கு அப்படின்னு இருக்காது. முதல்ல கடன் எல்லாம் அடையணும்னு நினைப்போம், கடன் அடைஞ்சிரும். கடன் அடைஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு தொழில் இருந்தா முன்னேறதுக்கு நல்லா இருக்குமேன்னு தோணும். சரி, ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துருவாங்க. அந்த தொழில்ல ஒரு கடை இருக்கு, இன்னொரு கடை இருந்தா இன்னும் சிறப்பா இருக்குமே. ஏன்னா கடை வருமானத்துல வீடு கட்டிட்டேன், இன்னொரு கடை வந்துச்சுன்னா ஒரு கார் வாங்கிடலாம். சரி, அந்த கடை வந்துச்சா, சரி அதுல இருந்து ஒரு கார் வாங்கினேன், இப்ப எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், இன்னொரு இடத்துல பங்களா சொல்றாங்க, ஒரு பெரிய தோட்டம் சொல்றாங்க, அதெல்லாம் வாங்கணும், வருமானம் பத்தல, இன்னொரு கடை. இது மனிதருடைய இயல்பு. உங்களுக்கு எவ்வளவு நாளும் பத்தாது. ஆனா அம்மாவை வழிபாடு பண்றவங்க எந்த விதமான ஒரு கேள்விகளோ எந்த விதமான வேண்டுதல்களோ இல்லாம, அம்மா நீ என் கூட இரு, எனக்கு பலமா இரு, எனக்கு எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுட்டு போயிடாதன்னு நீங்க சொன்னா அவ போகவே மாட்டா. உங்களுக்கு இன்னைக்கு வழிபாடு பண்றீங்கன்னா உங்களுடைய இறப்பு இல்ல, இன்னும் எத்தனை ஜென்ம பிறப்பு இருந்தாலும் வாராகி உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. கூடவே இருந்து அருள் கொடுப்பாங்க. எனக்கு அருளெல்லாம் வேணாம்ப்பா, அருள் எதுக்கு எங்களுக்கு, அருளெல்லாம் வேணாம், எங்களுக்கு பணம் வேணும், செல்வம் வேணும், சொத்து வேணும், நாங்க நினைச்சது எல்லாம் உடனே உடனே நடக்கணும். அதுக்கு இந்த உலகத்துல நீங்க எத்தனை தெய்வம் இருந்தாலும் அத்தனை தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் நடக்காது. நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து அம்மா செய்வாங்க. அதை ஏத்துக்கணும். அவ வீட்டுக்கு வர்றதே நம்ம செஞ்ச புண்ணியம்னு நினைக்கணும். எத்தனை ஜென்ம புண்ணியம் செஞ்சோமோ வராகி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. விளக்கினுடைய அந்த ஒளியில அவளுடைய காட்சி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா அப்ப நம்ம கூட இருக்காங்க. இதை விட என்ன வேணும்னு நினைக்கிற பக்தர்களைத்தான் வாராகி வழிபாடு பண்ணணும். இல்லையா வராகி யாரும் வழிபாடு பண்ண வேணாம். அவ சோதிக்கத்தான் செய்வா, நிறைய சோதிப்பா. சோதனை 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 நிறைய. எந்த அளவுக்கு உங்களை சுத்தி கெட்டதும் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்களோ அவ்வளவு சோதனையும் அம்மா உங்களுக்கு கொடுப்பா. அதை காமிச்சு கொடுக்கறது தானே நீங்க சோதனைன்னு சொல்றீங்க. ஒரு தீங்கான வழியில போயிட்டு இருக்க, அதுல இருந்து மீட்டு உன்னை நல்வழிப்படுத்தணும்னு நினைச்சது தானே உங்களுக்கு சோதனையா படுது. அப்ப அதை அம்மா பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? அதனால அம்மா வந்தா எப்பவுமே நமக்கு கோடி கோடி பலன்களை அம்மா தேடி தேடி கொடுக்கக்கூடியவ. ஒப்படைப்போட அன்போட அம்மா என் கூட இரு தாயே, நான் என்ன கர்மம் பண்ணணும், நான் எப்படி வாழ்ந்தனும், தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு தவறுகள் ஏதோ ஒரு தப்புக்கள் என்னை சுற்றி இருந்தாலும் என் கூடவே இரு, என்னை விட்டுட்டு ஒரு பொழுதும் போயிடாது, அது ஒண்ணு போதும் எனக்கு. நான் எப்பவும் உனக்கு உண்மையானவளா, உனக்கானவளா, உன் பிள்ளையா, உன் மடியில எப்பவும் நான் இருக்கணும் தாயி. அந்த மடியில ஒரு நொடி இருக்கிற வரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அம்மாவுக்கு தேவை. வேற ஒண்ணுமே இல்லை. அவள் சோதிப்பவள் அல்ல, உங்களை சரியான பாதையில அழைத்து செல்பவள். வாழ்க்கைக்கு நிம்மதியை, வாழ்க்கைக்கான நிம்மதியை கொடுக்கிறவ வாராகி. உங்களுக்கு நிம்மதி வேணாம், எங்க எதிர்பார்ப்பெல்லாம் வேறையா இருக்குன்னா வேற தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.